تذكروا صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: والذي نفس محمد بيده ما من خدش شعور ولا اختلاف عرق ولا عثرة قدم إلا بذنب وما يعفو الله عنه أكبر. وقال أيضا: إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரியது. சாந்தி சலாம் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் காத்துல் அன்பியா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், மக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. உங்களுடைய ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் ஏவிருக்கின்றாரோ அவற்றை எங்கள் வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களை தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கின்றாரோ அவற்றை ஒற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசதி செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் அடிப்படையான 6 விஷயங்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டிருக்கின்றோம். அவனுடைய மலக்குகள், அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், அவனால் இறக்கப்பட்ட வேதங்கள், அதே மாதிரி மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையுடைய அடுத்த விஷயம், உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மனசுக்கு பாரமானதாக இருக்கலாம், அல்லது மனதுக்கு சந்தோஷமானதாக இருக்கலாம், அவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது என்ற அடிப்படையான 6 விஷயங்கள் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க மாட்டார். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான்: வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடப்பதாக இருந்தாலும், அது அனர்த்தமாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், சூறாவளியாக இருக்கலாம், அல்லது வேறு நிகழ்வுகளாக இருக்கலாம், இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடப்பது கிடையாது. அமையுமில்லாஹ் யஹ்தஹு. யாரே அல்லாஹ் தான் இந்த விஷயத்தை செய்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது என்று உரிய முறையில் ஈமான் கொள்வாரோ அவருடைய கல்புக்கு அல்லாஹ் விளக்கத்தை கொடுப்பான், அவருக்கு அமைதியை கொடுப்பான், அவருக்கு சரியான பாதையை காட்டி கொடுப்பான், அவருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளக்க கொடுத்தார். எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அது நடக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிறார். அது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது இந்த பூமியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலா அதை எழுதி வச்சிருக்கிறார். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்: வமா அஸாபக்கும் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா இன்ன ذلك அலா அல்லாஹ் யஸீர். எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அது உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய, உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிறார் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். நிகழ்வுகள் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டப்படிதான் நடத்திருந்தாலும் கூட அதுக்கு வருவதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் மனதுக்கு பாரமான கஷ்டமான நிகழ்வுகள் 2 வடிவத்தில் ஒன்றுல வெளியாகும். ஒன்று சோதனையாக வெளியாகும், அல்லது தண்டனையாக வெளியாகும். ஒன்று சோதனையாக இருக்கும், அல்லது தண்டனையாக இருக்கும். சோதனையாக இருந்தாலும் சரி, தண்டனையாக இருந்தாலும் சரி, இந்த 2ுடைய நோக்கமே அல்லாஹ் பக்கம் திரும்புறதுக்காக வருகிறார். காரணம், நிகழ்வுகள் வருவது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருக்கு. மனிதர்களுடைய திட்டங்களினாலேயோ இல்லாட்டி தனிப்பட்ட இயற்கையினாலேயோ அல்ல. இந்த இயற்கைக்கு தனியான சக்தி கிடையாது. இந்த இயற்கையை படைத்தவன் அல்லாஹ் தஆலா, அவனுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்குது. அல்லாஹ் தஆலா சுத்தமான குர்ஆனை தெளிவாக விளக்கப்படுத்துறான்: அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு. படைக்கக்கூடியவன் அவன்தான், படைக்கப்பட்ட படைப்புகள் எப்படி இயங்க வேண்டும் என்று உத்தரவு போடக்கூடியவன் அவன் தான். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு. சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக விளக்கப்படுத்துறான்.
சூரியன் அதனுடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தாலா போட்டது, அல்லாஹ் தாலா ஏற்படுத்துகிறது. சூரியன் தானாக உருவாகல, சூரியன் தானாக ஓடு பாதையில் ஓடல்ல, அல்லாஹ் தாலா அதுக்குரிய பாதை அல்லாஹ் ஏற்படுத்திக்கிறார். சுத்தமான குர்ஆன் சந்திரனுக்கு அல்லாஹ் தாலா பாதை அமைச்சு கொடுத்திருக்கிறார். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்பட்ட எனவே நிகழ்வுகள் வருவது அது மனதுக்கு பாரமான நிகழ்வுகளாக இருக்கலாம், அது மனதுக்கு சாந்தமான நிகழ்வுகளாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் தான் வருது. அது முதலாக நாங்கள் ஈமான் பண்ணணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல ஃபிரௌன் ஆட்சியர், அவன் கடுமையான அநியாயக்கார். அந்த காலத்துல இந்த பனி இஸ்ரவேலர்களை ஆண் குழந்தைகளை அநியாயமா கொலை செஞ்சாங்க, பெண்களை அடிமைகளாக பாவித்தார். பனி இஸ்ரவேலர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தார், கஷ்டமான வேலைகளை கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துக்கு விமோசனத்தை கொடுத்தார், ஈடேற்றத்தை கொடுத்தார். இந்த நிகழ்வு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்றார்? وَإِذَنْجَيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَظِيمٌ. பனி இஸ்ரவேலர்களை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு காலம் இருந்துச்சு, ஃபிரௌன் கூட்டத்தினர் உங்களோட ஆண் குழந்தைகளை அறுத்து கொண்டிருந்தாங்க, உங்களோட பெண்களை உயிரோட விட்டு கொண்டிருந்தாங்க அடிமைகளா பாவிக்கிறதுக்கு, உங்களுக்கு கடினமான வேதனைகளை தந்து கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய நிலைமையை சீராக்கினான், உங்களுக்கு பாதுகாப்பு தந்தான், உங்களுக்கு விமோசனத்தை தந்தான் என்று சொல்லிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார் தெரியுமா? வபிதாலிக்கும் பலாஉம் மிர் ரப்பிக்கும் அஸீம். இது உங்க ரப்புடைய புறத்திலே வந்து சொல்லுங்க. அடிக்கிறது ஃபிரௌன், கொல்றது ஃபிரௌன், அறுக்கிறது ஃபிரௌன், கடினமான தண்டனைகளை கொடுக்கிறது ஃபிரௌன். அல்லாஹ் சொல்றான் இது ஒரு ரப்புடைய புறத்திலிருந்து வந்தது. ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் உதாரணம் சொல்ல போனா நாய் மீது எறியப்பட்ட கல்ல போல இருக்கு. ஒரு நாய் கல்லால எறிஞ்சா அந்த நாய் கல்ல ஆய்வு செஞ்சு நிற்காது. சின்ன கல்லா, பெரிய கல்லா, கருத்த கல்லா, வெள்ளக்கல்லா என்று நாய் கல்ல ஆய்வு செய்யாது, மாறாக எரிஞ்சவனுக்கு பின்னால ஓடும். இதே மாதிரி நிகழ்வுகள் அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து வருது. இந்த நிகழ்வுகள் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, என்ன காரணம் என்பதை அதிகமாக ஆய்வு செய்யறதை விட இந்த நிலைமையை ஏற்படுத்தினோர் யார், அவன் என்னத்தை விரும்புகிறான் என்று பார்த்தா அந்த நிகழ்வு அல்லாஹ்விடமிருந்து. அல்லாஹ் தஆலாவுடைய நோக்கம் இந்த நிகழ்வுகள் அது சோதனையுடைய வடிவத்தில் வழியாகும் அல்லது தண்டனையுடைய வடிவத்தில் வழங்கப்பட்ட விஷயம். சோதனையாக இருக்கலாம் அல்லது தண்டனையாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா விரும்புகிறது அவன் பக்கம் திரும்புறது. அல்லாஹ் அவன் பக்கம் திரும்புறதை விரும்புகிறான், அவன் பக்கம் சரண்டர் ஆகிறது, அவன்கிட்ட கையை தூக்குறதுக்கு. நான் உண்ட அடிமை, நீதான் எங்க எஜமானன், அதுதான் விரும்புகிறேன். சோதனை என்பது யாருக்கு வரும்னா நல்ல மக்களுக்கு வரும். ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்தில் அதுல நல்லவர்களும் மாட்டிக்கொள்வாங்க, கெட்டவர்களும் மாட்டிக்கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களும் மாட்டிக்கொள்வாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காம மனம் போன போக்கில கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்ற கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்தவர்கள் மாட்டிக்கொள்வாங்க. ஒரு சுனாமி வரும்னா அது நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஒரு சூறாவளி சொன்னா அது நல்லவங்களும் மாட்டிக்கொள்வாங்க, கெட்டவங்களும் மாட்டிக்கொள்வாங்க. ஒரு அனர்த்தம் வந்தா அது நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. மாற்றி வழங்கப்படுத்துறாங்க. நிகழ்வுகளை மூணா பிரிப்பாங்க. நல்லவர்களுக்கு அல்லாஹ் பயந்த மக்களுக்கு ஏற்பட்டால் அது சோதனை, பாவிகளுக்கு ஏற்பட்டால் அது தண்டனை. இந்த ரெண்டு மாட்டிக்கொள்ளல, இந்த கஷ்டத்துல அனர்த்தத்துல தப்பி நிற்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு படிப்பு. ஒரு கூட்டத்துக்கு சோதனை, ஒரு கூட்டத்துக்கு தண்டனை, ஒரு கூட்டத்துக்கு படிப்பு. தெளிவான விஷயம். சோதனை என்பது நல்லவர்களுக்கு அல்லாஹ் சோதிப்பதா சொல்லிக்கிறார். மதரசாக்கள்ல, ஸ்கூல்கள்ல ஏன் சோதனை வைக்கிற, ஏன் எக்ஸாம் வைக்கிற? சோதிச்சு ஆட்டான் விளங்கும் படிச்சவன் யாரு, படிச்சவன் மாதிரி நடிச்சவன் யாரு. படிச்சவன் பாஸ் ஆகுவான், நடிச்சவன் ஃபெயில் ஆகும். இதே மாதிரி சோதனை மூலம் அல்லாஹ் தஆலா நல்லவர்களை உயர்த்துறதுக்கு, அவனோட அந்தஸ்தை கூட்டுறதுக்கு, அவனோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, அவனோட நிலைமையை இன்னும் சீராக்கிறதுக்கு சோதிப்பான். நல்லவர்களால சோதிப்பான்.
பாவிகளுக்கு தண்டனை. ஏன் தண்டனை? அவங்க திரும்பணும், தௌபா செய்யணும், இன்னும் மனம் போன போல வாழக்கூடாது. சோதனையாக இருக்கலாம், தண்டனையாக இருக்கலாம். அல்லாஹ் விரும்புறான் நீங்க இடத்துல சொல்றான். பரிசுத்தமான குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்றான், வலௌனாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யாத்தி, நாங்க அவர்களை நல்லதை கொண்டு சோதித்தோம், கெட்டதை கொண்டு சோதித்தோம். ஹஸனாத்துன்னா நல்ல விஷயம், பணம், பட்டம், பதவி, மனசுக்கு விருப்பமானது. செய்யாத்து மனசுக்கு பாரமானது. ரெண்டை கொண்டு சோதித்தோம். ஏன்? லஅல்லஹும் யர்ஜூன், அவங்க எங்கிட்ட திரும்பிட்டாங்க, எங்கிட்ட ருஜுவாங்க, எங்கிட்ட சோதனை வார நோக்கமும் அல்லாஹ் பக்கம் திரும்புறது. உன்னை கல்லாவை ஏற்றுக்கொண்டு நான் உன்னை குறை சொல்லல, நீ நாங்கள் நடக்கும், நான் பொறுத்து கொள்றேன் என்று அல்லாஹுக்கு ஆளாவிடத்தில் சரணடைகிறது. அல்லாவுடைய விதியை ஏற்றுக்கொள்றதுக்கு, அவரிடத்துல கலாக்கத்தை கொண்டு ஈமான் இருக்கிறா இல்லையா என்று சோதிச்சு பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் நீ நாடுறதை நாங்க நீ செஞ்சதை ஏற்றுக்கொள்ளணும், மனசார ஏற்றுக்கொள்ளணும், நல்லவங்களுடைய. அதே நேரத்தில் பாவிகளுக்கு தண்டனையாக இருக்கு. பாவிகளுக்கு ஏன் அவங்க தௌபா செய்யறது, இஸ்திக்பார் செய்யறது. அல்லாஹ் சுத்தமான குர்ஆன்ல சொல்றாரு, வலனுதீகன்னஹும் அல்அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். நாங்க பெரிய அஸாபு கொடுக்கறல, பெரிய அஸாபு அல்லாஹ் அந்த அஸாபை தாங்கியறான், அல்லாஹ் இரக்கம் பண்ணுது. அதனால அல்லாஹ் சொல்றான் லேசான அஸாபு கொடுக்கும். அதனால மாணவர்கள் இருக்கிறாங்க, ஒரு தெரியும் சுத்தப்பு அதுனா ஆறு கடன் குறைஞ்சு பனிஷ்மெண்ட் கொடுக்கும், ஆறு குறைஞ்சது. ஏன் நான் கொடுக்கிறோம்? பெருசா கொடுக்கிறோம். நம்ம அல்லாஹ் தாலாவுடைய புத்தி தண்டனை வரமாண்டா எங்களால தாங்க இயலாது. நல்லா இறக்கம் உள்ளது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், என்னுடைய புத்தி கடினமானதாக இருக்கும் என்றாலும் அவன் இறக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். அதனால அவன் பாவிகளை தண்டிப்பதாக இருந்தாலும் இறக்கத்தோட தான். நாங்க லேசான அதாப உங்களுக்கு தருவோம், நூறு அதாபில் அக்கர் பெருசா தாருங்க, அதை தாய் கொள்ள மாட்டோம். நாங்க ஏன் தாருங்க அதாரம் லஅல்லஹும் யர்ஜூன், இந்த வந்தவங்க அல்லாஹ்வுக்கு திரும்புகிறாங்க. எனவேதான் சோதனையாக இருக்கலாம், தண்டனையாக இருக்கலாம், அதன் நோக்கம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷனுக்கு சொன்னாங்க, இந்த உயிர் எவன் வாசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமா சொன்னாங்க. ஒரு மனுஷனை காலில் முள் தைப்பதாக இருக்கட்டும், அல்லது நரம்பு சுருக்கிக் கொள்வதாக இருக்கட்டும், இல்லாட்டி வல்ல அக்கறத்து கதவில் கால் தடுமாறி கீழே விழுவதாக இருக்கட்டும், சொன்னாங்க எல்லாரும் அங்க ஏதோ தப்பு நடந்துச்சு, ஏதோ பாவம் நடந்தது சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க என்றாலும் அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு மிக அதிகம். அல்லாஹ் இடத்துக்கு குற்றம் பிடிக்கிறது, அல்லாஹ் இறக்கம் பண்ணுது. மனிதர்கள் செய்யக்கூடிய தப்புகளுக்கு தவறுகளுக்கு அந்தந்த இடத்திலே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா குர்ஆன் அல்லாஹ் சொல்ற எந்த ஜீவராசி உலகத்துல முடியாது. மனிதர்கள் செய்யக்கூடிய தப்புகளுக்கு தவறுகளுக்கு, ஒரு பித்தலாட்டங்களுக்கு, ஒரு அடாவடித்தனங்களுக்கு, ஒரு அட்டகாசங்களுக்கு அந்தந்த இடத்திலே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா இந்த பூமியில எந்த ஒரு ஜீவராசி முடியாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கம் பண்ணுது. அவருடைய நோக்கம் அடியார்கள் தௌபா செய்யணும், தௌபா செய்யணும், அவருடைய திரும்பணும், அவருடைய திரும்பணும். மூமின்களுக்கு வர சோதனை, நல்லவர்களுக்கு வர சோதனை. ஒரு மனிதன் ஈமான் தீன்ல எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பானோ அந்த அளவுக்கு அவன் அல்லாஹ் சோதிப்பான். ஹதீஸ்ல வருது, ஆகப்பெரிய சோதனை நன்மார்களுக்கு வரும், ஒரு சாலிஹீன்களுக்கு வரும். இவங்க சொன்னாங்க, தீனில யார் எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ் சோதிப்பான். ஹதீஸ்ல வருது, ஒரு மூமினை பொறுத்த வகையில அவனுக்கு எது நடந்தாலும் நல்லது, நலவு நடந்தா அல்லாஹ் புகழ்வார், அது அவனுக்கு நலவாகும். மனசுக்கு பாரமான கஷ்டமான ஒரு நிலை நடக்குது, அதை பொருந்திக் கொள்வான், அது அவனுக்கு நலவாகுது. அப்படின்னு அவங்க சொன்னாங்க, இது மூமினை கூட தான் நடக்கும், மூமினை கூட தான். அந்த வகையில் கண்ணியமான சகோதரர்களே, மூமின்களுக்கு பொறுத்த வகையில நல்லவங்களை பொறுத்த வகையில அது சோதனை. அவன் சபரோடு இருந்தாங்கன்னா அல்லாஹ் அந்தஸ்து ஏற்றுவான், எல்மிஷியில். பாவிகளை பொறுத்த வகையில தண்டனை. அல்லாஹ் சுத்தமான குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் எவ்வளவு அண்ணன் முத்தனோட தீர்ப்புலி ஆமீன் மரணத்தினோ மரணத்தை இந்த அடியாரை பார்க்க வேணாமா? வருஷத்துல ஒரு தரம் 2 தரம் அவனுக்கு பெரிய சோதனை வருது. 30 வருஷமும் ஏதாவது பெரிய குழப்பம், ஏதாவது
அது பெரிய ஒரு அனர்த்தம். இல்லாட்டி 2 தரம் வருது, மரணத்தை மரணத்தை ஒரு தரம் வருது வருஷத்துல, இல்லை 2 தரம் வருது. இவங்க தௌபா செய்யறதையும் இல்லை, பலவும் இவங்க பாடம் படிக்கிறதையும் இல்லை. குறையா சொல்றேன், உங்க கவனிச்சு பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு வருஷம் ஏதாவது ஒரு சோதனை, பிச்சினா, குழப்பம். ஒரு தரம் வருது, 2 தரம் வருது. இவங்க தௌபா செய்யறதையும் இல்லை, இதை பாடம் படிக்கிறதையும் இல்லை, படிப்பிலே வரதையும் இல்லை. சகோதரர்களே, சோதனைகளாக இருக்கலாம், தண்டனையாக இருக்கலாம், அல்லாஹ் பக்கம் திரும்பணும். அல்லாஹ்விட்ட சரணடையும். யா அல்லாஹ், நான் தௌபா செய்வேன், என்னை மன்னிச்சுக்கோ. ஒரு கோபத்தை வெளியாக்கிறாரு, என்னை தாங்க முடியாது. அல்லாஹ்விட்ட சாலையப்படணும், திஞ்சணும், கதறணும். அல்லாஹ் விரும்புறான். குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். وما أرسلنا في قرية من نبي إلا أخذنا أهلها بالبأساء والضراء لعلهم يضرعون. நாங்கள் ஒரு ஊருக்கு ஒரு நபி அனுப்பினா அந்த ஊர் மக்களுக்கு சில சிரமங்களை கொடுப்போம், சில கஷ்டங்களை கொடுப்போம். ஏன் கொடுக்குறது தெரியுமா? லஅல்லஹும் யضرعون. அவங்க எங்களிடத்துல திரும்புறதுக்காக, சாலையை பண்றதுக்காக, சஞ்சலப்படுறதுக்காக, அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுகிறதுக்காக, அல்லாஹ்விட்ட கெஞ்சுறதுக்காக. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் விரும்புகிறது அடியார்கள் அல்லாஹ் பக்கம் திரும்பணும். அந்த திரும்புறதுக்கு தான் தௌபா, அந்த திரும்புறதுக்கு தான் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் திரும்பணும். ஒரு மனிதன் உண்மையான முறையில் தௌபா செஞ்சுட்டாங்கடா, யா அல்லாஹ் நான் செஞ்ச தப்புகளை தவறுகளை ஏற்றுக்கொள்கிறேன், நீ இதை மன்னிச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த ஹராத்தை செய்ய மாட்டேன், இந்த வட்டியை ஈடுபட மாட்டேன், இந்த விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன் என்ற உண்மையான முறையில் தௌபா செஞ்சுட்டாங்க. ஆனால் அல்லாஹ்தால அவனை நிலைமை சீராக அல்-குர்ஆன் அல்லாஹ்தால அடியார்கள் தௌபாவை பக்கம் அழைக்கிறார். தூபூ இலல்லாஹி ஜமீஅன் அய்யுல் முஃமினூன், ஈமான் உள்ளவர்களே தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி அடைவதற்காக, நீங்க வெற்றி அடைவதற்காக. உண்மையான தௌபாவில் அல்லாஹ் வெற்றி வச்சிருக்கிறாங்க. என்னதான் அடிமட்டத்தில் நிலைமைகள் போனாலும் அல்லாஹ் சீராக்கும். தௌபாவில் அல்லாஹ் குர்ஆன் எடுத்து விளங்கப்படுத்துறாங்க. அஸ்தக்பிரு ரப்பக்கும், நீ அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்யுங்க. நடந்துட்டு தௌபா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. யுமத்திரக்கும் மத்தான் ஹஸன் இலா அஜலின் முஸம்மன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில அல்லாஹ் ஒரு சுகமான வாழ்க்கையை தருவான். யுதி குல்லதி ஃபதலின் ஃபதலா, பாக்கிய முடிவருக்கு அல்லாஹ் பாக்கியத்தை அதிகமாக கொடுப்பான். குர்ஆன் அல்லாஹ் இது அல்லாஹ் தஆலா விரும்புகிறது, நாங்கள் அல்லாஹ்வை பக்கத்தில் விரும்புகிற விஷயம். அதே நேரத்தில் யார் இந்த நிகழ்வுகள்ல அனர்த்தங்கள்ல மாட்டிக்கொள்ளலையோ அவங்க சொல்லக்கூடாது, இந்த கூட்டம் பாவ நீங்கத்தினால வந்துச்சு சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் சொன்னோம், ஒரு கூட்டத்துக்கு தண்டனை, ஒரு கூட்டத்துக்கு சோதனை, எஞ்சியவங்களுக்கு படிப்பு. இப்ப அல்லாஹ் தஆலா இப்ப பார்ப்பான் இவர் என்ன செய்யணும், இதை பார்த்து சந்தோஷப்படுறாரா இல்லாட்டி மக்களுக்கு ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தில், மக்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தில் அவங்களோட பங்கெடுக்கிறார். இதெல்லாம் இப்ப சோதிக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு சிரமத்தை கொடுத்து சோதித்தாங்கன்னா, ஒரு கூட்டத்துக்கு ஆபியத்தை கொடுத்து சோதிக்கணும். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஜாஹிலியா காலத்தில் அல்கமார் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோம், ஒரு ஜமாத், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தோம். நபியாவும் எங்களை பற்றி விசாரித்தாங்க. இந்த சமூக சஹாபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட உள்ள தன்மைகள். அவங்க சொன்னாங்க, எங்கள்கிட்ட உள்ள நல்ல தன்மைகள் ஒன்று, எங்களோட விரோதிகளுக்கு கஷ்டம் வந்தாலும் நாங்கள் சந்தோஷப்பட மாட்டோம். எங்களோட சண்டை பிடிக்கக்கூடியது எங்களோட விரோதிகளுக்கு, அவங்களுக்கு கஷ்டம் அனர்த்தம் வந்தா கூட நாங்க சந்தோஷப்பட மாட்டோம். ஜாஹிலியத்திலே எப்படியான தன்மை, எதிரிகளுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டோம். அப்படியான நேரத்துல அந்த சகோதரர்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா எப்படி சந்தோஷப்படும்? அடுத்தவங்களுடைய சிரமத்தை பார்த்து சந்தோஷப்படுறவன் அல்லாஹ் பாதுகாக்க முன்னாபிக்கா தான் இருக்கும். கஷ்டம் வந்தா மைதானத்தில் இருந்து வேலை செய்வது நன்மார்களுடைய சஹாபாக்களுடைய அடையாளம். ஹிதுமத் செய்யணும், மைதானத்துக்கு போகணும், மற்றவங்களுடைய சிரமத்தை பார்த்து ரசிக்கிறது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். நன்மார்களுடைய தன்மை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஊருக்கு போறாங்க,
அவங்களே ஒரு பயங்கரமான நிலைமையில மாட்டிக்கொண்டு ஃபிரௌன் அவங்கள கொல்லும்படி ஓர்டர் கட்டளையிட்டார் மிஸ்ர்ல, எகிப்துல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, தன்னை உயிரை பாதுகாத்து ஓடி வராங்க. மத்தியில ஊருக்கு வராங்க. சாப்பாடு இல்ல, தங்கிறதுக்கு இடம் இல்ல, எங்க போறேன்னு தெரியா, உயிருக்கு போராட்டம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்க்கறாங்க, 2 பெண்கள் ஓரமா நிற்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்களோட கிணத்துல தண்ணி அள்ளி 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 ஆடுகளே கொடுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்கன்னா அந்த 2 பெண்கள் ஓரமா இருக்கிறாங்க. வாலிபர்கள், சக்தி வாய்ந்தவங்க எல்லாம் கிணத்துல தண்ணி அள்ளி 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 அவர் ஆட்டே கொடுக்கணும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த 2 பெண்கள்கிட்ட கேட்டாங்களா, காலமா சத்துக்குமா, என்ன நீங்க 2 பேரும் தண்ணி நிற்கிறவங்க என்ன பிரச்சனை? முதியால், இவருக்கு இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, உயிருக்கு போராட்டம், எங்க போறேன்னு தெரியா, மிஸ்ர்ல இருந்து எகிப்துல இருந்து மத்தியில் வந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி இல்ல, அவர் வாலிபர். அந்த 2 பெண்கிட்ட கேட்டா, நீங்க என்னமா 2 பேரும் ஒதுங்கி நிற்கிறீங்க, உங்களோட பிரச்சனை? அந்த 2 பெண்கள் சொன்னாங்களா, காலத்தாலா நஸ்ரி ஹத்தா இஸ்ரபியா, இந்த ஆட்டு இடையர்கள் எல்லாம் அவளோட ஆடுகளுக்கு தண்ணி முடிச்சு முடிக்கிறவரை நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு சேவையில் அவங்களோட நாங்க இந்த வேலை செய்யறோம்டா, எங்களுக்கு உழைச்சு தரது யாருமே இல்லை. அபுநஷீரும் கபீர், எங்களுக்கு வாப்பா இருக்கான வயசாக, அவருக்கு வேலை செய்யல. இதனால நாங்க 2 பேரும் சகோதரிகள் இந்த வேலை செய்யறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, ஃபஸகாலஹுல்லாஹ், அந்த 2 பேருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதமத்ல இறங்கினாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. ஹிதமத் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹ் நீ இறக்கி வச்ச எல்லா நிலைமை மக்கள் நான் தேவையில்லைவனாக இருக்கிறேன். இதே மக்களுக்கு நேரம் வரக்கூடிய நேரத்துல களத்தில் இறங்கி வேலை செய்யறது நபிமார்களுடைய அடையாளம். புதினம் பார்த்து கொண்டு அந்த ஊர் மக்கள் பாவிகள், அவங்க செஞ்ச பாவத்தினால இப்படி நடக்குது, இது அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரு அடுத்தவன் சிரமத்தை பார்த்து சந்தோஷப்படுவானோ, ஹதீஸ்ல கருத்து சொல்லப்படுகிறது, அல்லாஹ் அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை இல்லாமலாக்கி யாரு சந்தோஷப்பட்டானோ அவனுக்கு அந்த சிரமத்தை கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருந்தவர், இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றவர். அவங்களுக்கு மக்காவோட கடுமையான சோதனை வந்துச்சு, மக்கால இருக்க இயலாதது. முடிவெடுத்தாங்க, நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போகிறேன். ஹபஷாவுக்கு பக்கம் ஹிஜ்ரத், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடியது. போற வழியில இப்னு துஹ்னான்னு சொல்லக்கூடியவர் சந்திக்கிறார். இப்னு துஹ்னான்னு சொல்லுவாங்க, சந்திக்கிறார். அவர் பெரிய மனிதர், காரான்னு சொல்லக்கூடிய கூட்டத்துடைய தலைவர். அவர் இஸ்லாத்தில் உள்ளவர் அல்ல, நான் நல்ல மனுஷன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டா, எங்க போறீங்க நீங்க? சொன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், எனக்கு இந்த ஊர்ல இருக்கேலாம், இதை கடுமையான சோதனையா இருக்கு, அதனால நான் வேற ஊருக்கு போய் என் அல்லாஹ் வணங்குவேன். இப்பொழுது நான் சொன்னாரு, அபூபக்கரே, இன்ன மிஸ்லக லா யஸ்ருஜு வலா யுஃரஜு, உங்கள மாதிரி ஆட்கள் இந்த ஊரை விட்டு போகவே இல்லாது, போறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, நீங்க தொழுவீங்க, நீங்க திக்ர் செய்யறீங்க, அதை ஒன்றும் அவர் சொல்லல. அவர் சொன்னார், ஏன் தெரியுமா நாங்க அனுமதிக்க மாட்டோம்? உங்கள்கிட்ட 5 நல்ல தன்மை இருக்கு, 5 நல்ல தன்மை இருக்கு. முதலாவது சொன்னார், நீங்க நதசிலுர் ரஹம், உறவுகளை பகிர்றீங்க, உறவுகளை துண்டிக்கிறது இல்லை, உறவுகளை சேர்ந்து நடக்கிறீங்க. 2வது நீங்க விருந்து கொடுக்குறீங்க. 3வது டெக்ஸிமல் மஹதூம, இல்லாதவங்களுக்கு நீங்க உழைச்சு கொடுக்குறீங்க. கஷ்டவாளிகள், சிரமத்தில் இருப்பாங்க, சில மாணவர்கள் இருப்பாங்க, வயசாளிகள் இருப்பாங்க, உழைக்கிறதுக்கு இயலாது, அவங்க உழைச்சு கொடுக்குறீங்க. 4வது கல்ல, நீங்க சுமையை மற்றவங்க சுமையை நீங்க சுமக்கிறீங்க. 5வது அல்லாஹ்வோட புறத்துல அனர்த்தங்கள் வந்தா நீங்க களத்துல நிற்கிறீங்க. இந்த 5 தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்கு. எனவே இந்த மக்காவை விட்டும் நீங்க வெளியாகிறத நாங்க அனுமதிக்க மாட்டோம், உங்களை யாராலும் வெளியாக முடியாது.
நான் உங்களுக்கு பாதுகாப்பு தாரு வந்து முழு மக்காவிலே அறிவிப்பு செஞ்சால் அபூபக்கர் எந்த பாதுகாப்புல இருக்கிறார், யாரும் அவர் மேல கை வைக்க கூடாது. இணையமான சகோதரர்களே, ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு மூமின் அடுத்த மூமின் உதாரணம் கட்டளத்தை போடுறது. மனிதன் இன்னொரு ஹதீஸ்ல வருது, மனுஷன் அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமத்துக்கு உதாரணம் உடம்புல உள்ள உறுப்புகளை போல. உடம்போட உறுப்புகள் இல்லாத 3 விஷயம் இருக்கு. ஒவ்வொரு உறுப்பு ஒரு இடத்துல இருக்கு. கை ஒரு இடத்துல, கால் ஒரு இடத்துல, கண் ஒரு இடத்துல, கால் ஒரு இடத்துல. 2வது, ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு வேலை செய்யுது. கண் பார்க்குது, காது கேட்குது, கை பிடிக்குது, கால் நடக்குது. 3வது, உறுப்புகளுடைய நிறம் வித்தியாசப்படுது. தலைமுடியுடைய நிறம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த கையுடைய நிறம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த உதவியுடைய நிறம் இன்னொரு மாதிரி இருக்கு. நிறம் வித்தியாசப்படுது, இடம் வித்தியாசப்படுது, வேலை வித்தியாசப்படுது. ஆனா இந்த வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட, இந்த 3 வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட இணைக்குது உயிர். இப்போ ஒரு ஆளுக்கு வைத்திர வலி, வயிறு எங்கே இருக்கு, வைத்திர வேலை இல்லையோ, வைத்திர நிறம் இல்லையோ, ஆனா வைத்திற்கு வலி ஏற்படுது. இந்த கல்வும் மூளையும் சேர்ந்து யோசிக்குது, என்ன செய்யுது, முடிவெடுக்கிற இந்த டாக்டர் போகும். கால் நடக்குது, எங்கே உள்ள கால் நாக்கு பேசி டாக்டர் இந்த சகோதரனுக்கு பிரச்சனை ஏற்படுது. டாக்டர் என்ன சொல்றாரு, காதாட்டு கேட்குது. டாக்டர் சொல்றார் ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கணும், கை சொல்றதோ நான் தாங்க, கைக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வைத்திருக்கிறார். ஏன் இது எப்படியாவது சகோதரனுக்கு சோம்படுத்தும். இதெல்லாம் எப்ப நடக்கும், உயிர் இருந்தா நடக்கும். உயிர் இல்ல, கட்டி எடுத்து வயிற்றுல குத்தினாலும் எந்த உணர்வும் இல்லை. இதே மாதிரி இந்த சமூகத்துல நிறம் வித்தியாசப்பட்டாலும், இடங்கள் வித்தியாசப்பட்டாலும், அவருடைய தொழில்கள் வித்தியாசப்பட்டாலும், ஈமானிய உணர்வு இருந்தா உலகத்துல எந்த நாட்டுல எந்த மூல முடுக்கல யாருக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் இவருக்கு வலிக்கும். அப்படி இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உணர்வு இல்ல, ஈமானிய உணர்வு இல்ல, சகோதரத்துவ உணர்வு இல்ல, அல்லாஹ் பாதுகாக்க நாய் கொடுத்த போல ஆகும். 10 நாய்கள் போகின்றன, ஒரு நாய்க்கு கல்லால் எறிகிறாருன்னா எறி வாங்கிய நாய் மாத்திரம் தான் குறைக்கலையே தவிர 10 நாய்கள் சேர்ந்து குறைக்கிறார். உயிரிட்ட பிணங்கள் போல சமூகம் இருப்பாங்க. எனவே இனிமான சகோதரர்களே, இந்த கிட்டான நேரத்தில் நாங்க எங்களால் ஏற்ற அத்தனை உதவியை செய்யணும். எங்க குடும்பத்தில் இருப்பாங்க, எங்க ஊர்ல இருப்பாங்க, எங்க மாவட்டத்தில் இருப்பாங்க. எங்க சிந்தனை ரீதியாக, எங்க பொருளாதார ரீதியாக, எங்க உடல் ரீதியாக இந்த நேரத்தில் மக்களை கை கொடுக்கணும். கேட்டாங்க யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களும் செலவழிக்கணும். யாருக்கு வசதி வாய்ப்பு இல்லை, கூலி தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களும் அவங்களுக்கு கொடுக்கணும். நபி அவங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, சதகா கொடுங்க, சதகா கொடுப்பாங்க. அப்துல் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு தஆலா கோடீஸ்வர சாஹிப், பெரிய பணக்கார சாஹிப். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெரிய வசதிக்கார சாஹிப். கொண்டு கொடுத்தாங்க, வசதியான தொழில் கொடுத்தாங்க. அவங்களோட சஹாபி இருந்தா அபு அகீல், ஏங்க கூலி தொழில் செய்ய இவருக்கு ஒரு உணர்வு, இக்கட்டான இந்த நேரத்தில் நான் கை கொடுக்கணும். ஆனா இவர் முடிவெடுத்தார், இன்றைக்கு ராவிக்கு நான் இந்த தோட்டத்துக்கு போய் கிணத்துல தண்ணி இறைச்சி மரங்களுக்கு தண்ணியை ஊற்றி கிடைக்கக்கூடிய ஈச்சம்பழத்தை எடுத்து சதகம் கொடுக்கும். போய் ஒரு தோட்டத்துக்கு போய் இரவெல்லாம் தண்ணி ஊற்றுறோம், தண்ணி எடுத்து ஊற்றுறோம். அவருக்கு 2 சாய் பேரிச்சம்பழம் கூலியா கிடைக்குது. 2 சாண்டா ஒரு சாக்கு 2400 கிரேம், கிட்டத்தட்ட 4800 கிரேம் ஈச்சம்பழம் கிடைக்குது. ஒரு சாய் 2400 கிரேம் ரெண்டு வீட்டில் கொண்டு கொடுத்தார். 2400 கிரேம் ஈச்சம்பழத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லலாம், நான் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சேன், இக்கட்டான இந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்யணுமே, அதனால யார் சொல்லலாம் இரவெல்லாம் கண் விழிச்சு நான் செஞ்ச உழைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சந்தோஷம் சொன்னாங்க, இந்த சதக்காவுடைய பொருளுக்கு மேலான சொன்னாங்க. இந்த நேரத்தில் முனாஃபிக்கீங்க சிரிச்சாங்க. முனாஃபிக்கீங்க நியாயம்
கூட கொண்டே கொடுத்தா சொல்ற இவன் மோஸ்ட்லிக்காரன் பேருக்கு போருக்கும் இந்த காலத்துல சொல்றாரு அவர் போட்டோக்கு வாரதுக்கு மீடியாவுக்கு வாரதுக்கு தெரிஞ்சு அது மாதிரி யாராவது கூட கொண்டே கொடுத்தா முன்னாள் சொல்ற இவர் புகழே கொடுக்குற அவர் பேர் வாரத்துக்கு லேபல் வாரத்துக்கு இப்படியான அபுபக்கர் மாதிரி கஷ்டமானவங்க கொண்டே கொடுத்தா இவருக்கு தேவையா இவங்க வீட்டுடைய நிலைமையே எப்படி இருக்கு இவங்களை கூட சொல்றாரு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை வைக்கிறார் இந்த நயவஞ்சகர்கள் எவ்வளவு மோசமானவங்க என்பதை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி கியாம நாள் வரையில் இப்படியான கூட்டம் இருக்கதான் செய்வாங்க தான் செய்ய மாட்டாங்க செய்கிறவங்க செய்ய உடைய மாட்டாங்க அவங்களோட வேலையை குறை சொல்றாங்க விமர்சனம் செய்கிறார் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை வைக்கிறார் الذين يلمزون المطففين من المؤمنين في الصدقات والذين لا يجدون الا جهدهم فيسخرون منهم سخر الله منهم ولهم عذاب اليم இந்த முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவங்க الذين يلمزون المطففين من المؤمنين மூமின்கள்ல ஈமான் உள்ளவங்க யாரெல்லாம் தாராளமா செலவழிக்கிறாங்க தாராளமா அள்ளி கொடுத்தாங்களோ மக்களுடைய கஷ்டங்களை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் தாராளமா அள்ளி கொண்டு போய் கொடுக்குறாங்களோ அவங்களையும் கிண்டல் பண்றாங்க குறை சொல்றாங்க இது பேருக்கு போர்டு கொடுக்குறாங்க இந்த அபுபக்கீல போல கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் இந்த சமூகத்திலையுமா கரக்கதற்காக இருப்பாங்க இதெல்லாம் காவல் புரியக்கூடியவங்க இருப்பாங்க தன்னை உடலான உழைப்பு செய்யக்கூடியவங்க இருப்பாங்க மூட கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களை குறை சொல்றாங்க இவருக்கு தேவையா வீட்டுடைய நிலைமைய இப்படி அல்லாஹ் சொல்றான் இந்த முனாஃபிகீன்கள் இந்த நல்ல மக்களை பார்த்து கிண்டல் பண்றாங்க அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இவங்களை பார்த்து பரிகாசம் பண்றான் இவங்களை கடினமான அதாவது அல்லாஹ் கொடுப்பான் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டு எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த நடிகை விளக்கு தேவைப்படாத நினைக்கிறேன் எனவே இக்கட்டான இந்த நேரத்தில் இங்க செய்ய வேண்டிய சில கடமைப்பாடுகள் எங்களுக்கு நாம் சுத்தமாக சொல்லப்போம் முதலாவது நிகழ்வுகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது என்றாலும் நல்லவர்களுக்கு அந்த நிகழ்வு சோதனையாக இருக்கும் அவர் அந்தஸ்து உயர்த்துறதுக்கு அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா பொறுமையான மக்களுக்கு மகத்தான கூலியை கொடுப்பார் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக விளங்கப்படுத்துகிறான் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன் பொறுமை உள்ள மக்களுக்கு நன்மாராய சொல்லுவோ பொறுமை உள்ள மக்களிட யாருன்னா அல்லது இதை அசாபத்து முசீபத்தும் அவங்களுக்கு ஏதாவது நிகழ்வு நடந்துட்டா நல்ல மக்களுடைய அடையாளம் சொல்லுவாங்க நாங்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானவங்க அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடியவங்க அல்லாஹ் இவங்களை புகழ்றான் உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மின் ரப்பிஹிம் அல்லாஹ் இவங்களுக்கு ஸலவாத்து சொல்றான் அல்லாஹ் இவங்களுக்கு ரஹ்மத் செய்வான் இவங்க தான் நேர் வழியில உள்ளவங்க என்று குர்ஆன்ல புகழ்றான் எனவே முதலாவது விஷயம் நல்லவர்களுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் அது சோதனை அல்லாஹ் அவர் அந்தஸ்து உயர்த்த போகிறான் அதே நேரத்தில் பாவிகளுக்கு ஹராத்திலே தொழுகை இல்லாமோ அல்லாஹ் சிந்தனை இல்லாம மனம் போன போக்குல வாழக்கூடியவங்களுக்கு இது ஒரு தண்டனையாக இருக்கு அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல இந்த பூமியில வந்த அனர்த்தங்களுக்கு இந்த பூமியில வந்த பலவிதமான சம்பவங்களை குர்ஆன்ல சொல்லிட்டு ஒரு இடத்தை சொல்றார் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாவம் وكلنا أخذنا بذنبه ومنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا இந்த பூமியில ஒரு கூட்டத்தினால பெரிய சத்தத்தால் அழிச்சிருக்கிறோம் இன்னும் சிலர் பூமிக்குள்ள நாங்கள் அழிந்திருக்கிறோம் இன்னும் சிலர் நாங்க தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் وكلنا أخذنا بذنبه அவன் செஞ்ச பாவம் இதைதான் நாங்க சொன்னோம் நல்லவங்க மாட்டிக்கொண்டிருந்தா அல்லாஹ் காய்ந்தவங்க மாட்டிக்கொண்டிருந்தா வாழ்க்கையில பக்குவமா வாழ்ந்தவங்க இருந்தா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சோதனை அல்லாஹ் அவரோட அந்தஸ்தை உயர்த்துவான் அவங்களோட பாவங்களை மன்னிப்பான் அவரோட நிலைமையில சீராக்குவான் அவங்க சபூர் செய்யணும் அதே நேரத்துல பாவிகள் நான் நல்லவனா கெட்டவனான்னு அவங்க தீர்மானிக்கணும் அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில வாழ்றேன்னா இல்லாட்டி அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய முறையில வாழ்றானா என்பதை அவங்க தான் தீர்மானிக்கணும் அவங்க தான் மனசாட்சி சொல்லணும் அல்லாஹ் நியமத்தை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா இல்லாட்டி நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்பதை அவங்க தீர்மானிக்கணும் யாரு நன்றி உள்ளவங்களாக இருந்தா அவங்க சபரோட இருக்கட்டும் ஒரு சோதனை அல்லாஹ் அவன் அந்தஸ்து உயர்த்துவான் பாவங்களை மன்னிப்பான் நிலைமை நிச்சயமா சீராயிருக்கும் அதே நேரத்தில் பாவிகளாக இருந்தா அல்லாஹ்க்கு தௌபா செய்யணும்
இஸ்திக்பார் செய்யணும், அல்லாஹ்விடத்தில் சரணடையணும். அன்புள்ள ரப்பிக்கும் அல்லாஹ்வுக்கு திரும்பிய அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். தௌபா செய்யணும். முதலாவது சபர், இரண்டாவது தௌபா, மூணாவது நான் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். யா அல்லாஹ் நிலைமையை மாத்துது, யா அல்லாஹ் தாங்க முடியாத கஷ்டங்களை தந்துடாத. ربنا لا تحمل علينا إصرا كما حملت على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا. யா அல்லாஹ் இவங்களுக்கு எது தாங்க முடியாது அப்படிப்பட்ட சோதனைகளை தந்துடாத அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல துஆவை படிச்சிட்டார். ربنا لا تحملنا ما لا طاقة لنا. எது எங்களால் தாங்க முடியாதோ, எது எங்களால் செய்ய முடியாதோ, அப்ப சக்தி இல்லையோ அப்படிப்பட்ட விஷயங்களை சுமத்தாட்டாவே அல்லாஹ்விடத்தில் கெஞ்சணும். துஆக்கள் நிலைமையை சீராக்கும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றார், நீ துஆ செய்யறது அல்லாஹ் உனக்கு கணக்கெடுக்க மாட்டான். குல் மா யஹ்மது பி ரப்பி லௌலா துஆ. நீ அல்லாஹ் தஆலா துஆ செய். குறிப்பாக தஹஜ்ஜுதுல அல்லாஹ் தஆலாவிடத்துல தனக்காக, இந்த உம்மத்துக்காக ஏற்பட்ட அனர்த்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் மட்டும்தான் நிலைமையை சீராக்க முடியும். அல்லாஹ் மட்டும்தான் நிலைமையை சீராக்க முடியும். எனவே நாங்கள் துஆ செய்யணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க அல்லாஹ்வுக்கான செலவழிக்கிறது, சதகாக்கள் கொடுக்கிறது. இந்த நேரத்தில் கஞ்சித்தனம் பார்க்கிறது, கஞ்சித்தனம் பார்க்கிறது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். அல்லாஹ் குர்ஆன்ல முனாஃபிக்குகள் எத்தனையோ கைகளை பத்தி கொள்வாங்க, கைகளை பத்தி கொள்வாங்க. கைகளை பொறுத்தது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறது மூமின்களுடைய அடையாளம். அல்லாஹ்வுக்காக யார் செலவழிப்பாங்களோ அல்லாஹ் ஒரு காலம் குறைக்க மாட்டான். அல் குர்ஆன் பரிசுத்தம், அல் குர்ஆன் அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். வமா அன்ஃபக்தும் மின் ஷை வமா அன்ஃபக்தும் மின் ஷை வ யுஹ்லிபுஹு. நீ அல்லாஹ்வுக்காக செலவழிங்க, அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். அல்லாஹ் சொன்னான், நீங்க திருப்பி நீங்க யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்ரல் ஹஸனா, உங்களை யார் தயார் அல்லாஹ் கடன் தாருக்கு அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவார். ஏன்னா கடன் என்ற வார்த்தையை பாருங்க, கடன் என்ற வார்த்தை சதகா கொடுக்கிறதுக்கு யார் தயார், ஹதியா கொடுக்கிறதுக்கு யார் தயார் என்று அல்லாஹ் சொல்லலாமே. ஏன் கடன் என்று சொல்றாங்கடா? உங்களுக்கு தெரியும், சதகா கொடுத்தா திருப்பி தருவார்கள் எதிர்பார்த்து கொடுக்கறது, ஹதியா கொடுக்கக்குள்ள திருப்பி தருவார்கள் எதிர்பார்த்து கொடுக்கறது. ஆனா கடன் கொடுக்கக்குள்ள கொடுத்தவருக்கு தெரியும் எடுக்கணும் என்று, எடுத்தவருக்கு தெரியும் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், நீ கடனாக எனக்கு தாங்க திருப்பி தரும். இதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்குறீங்க தாராளமான நேரத்தில். மக்கள் அவஸ்தைப்பட்டு முடியும், அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய நிலைமையில் பரவலாக நாடலாத ரீதியில அது முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம். இந்த நேரத்தில் மக்களை உள்ளங்களை சந்தோஷப்படுத்துறது, அவங்களோட இன்பங்களை அவங்களோட துயரங்களை துடைக்கிறது எங்க தார்மீக பொறுப்பாக இருக்கு. எத்தனை பேர் மௌத்தாகிட்டார்கள், எத்தனை பேர் வீடுகளுக்கு இது இல்லாமல் இருக்கிறாங்க, கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நாட்டு மக்களுக்கு அருள் புரியட்டும், நல்ல உள்ளம் மாஷா அல்லாஹ் தன்னை உயிரை பணியை வச்சு அடுத்தவங்களை பாதுகாத்த நல்ல மக்கள், நல்ல பிரஜைகள் இந்த நாட்டில் இருக்கிறார். இந்த நாடு சின்ன நாடாக இருந்தாலும் இந்த நாட்டுடைய மக்களுடைய உள்ளங்கள் விசாலமான மனசாக வச்சிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் தான், முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் மைதானத்தில் இறங்கி இந்த நாட்டுடைய பாதுகாப்பு படையாக இருக்கட்டும். இக்கட்டான இந்த நேரத்தில் எல்லாருக்கும் உதவி செய்யணும். அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் அவருடைய நேரான பாதையை காட்டணும். அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் நல்ல விளக்கங்களை கொடுக்கணும். அல்லாஹ் எல்லாருடைய சீராக்கணும். எனவே இந்த நேரத்தில் நாங்களும் கஞ்சத்தனம் பார்க்கறது, இக்கட்டான நேரத்தில் நாங்கள் சதகாக்கள் கொடுக்கிறது, இதே மாதிரி நாங்கள் மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்றது. எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனா எங்களுக்கு உடல்ல சக்தி இருக்கா? இந்த காலத்துல வரக்கூடிய ஹதீஸ் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனுஷன் வாகனத்துல ஏறுற நேரத்துல அவனை வாகனத்துல ஏற்றுறீங்க, இதுவும் சமஸ்காரம் சொன்னா. ஒரு மனிதன் வாகனத்துல இருக்கான், அவனோட பொருள் கீழே இருக்கு, நீங்க அந்த பொருளை எடுத்து மேல கொடுக்குறீங்க, அதுவும் சமஸ்காரம். அதனால இந்த இக்கட்டான நேரத்துல நாங்க இந்த உதவிகள் செய்யறது, அந்த இடங்களுக்கு போய் விசிட் பண்றது. எத்தனை இன்னைக்கு அனர்த்தங்கள் போனாலும் கூட எத்தனை பேர் வீடுகளில் துப்புரவாக நிலைமை என்ன செய்யறது? இருக்கிற இடமில்லை, தூங்குறதுக்கு இடமில்லை, குப்பை கூலங்களாக அவரோட வீட்டில் பாதுகாக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் வெளியே இருக்குது. இந்த நேரத்தில் நாங்க போகணும், போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கு. ஒரு கட்டம் முடிஞ்சு அவங்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தாச்சு. 2வது இப்ப அவங்க நல்ல முறையில் கவனிக்கப்படுறாங்க. 3வது அவங்கள குடியேற்ற செய்யணும். அவங்கள தொழிலிருந்து அவங்களுக்கு தொழிலை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு செஞ்சு கொடுக்கணும்.
இந்த நேரத்துல நாங்க ஜகாத்து தகுதியானவங்களும் ஜகாத்து கொடுக்கல, பிரச்சனை இல்லை, உலமாக்கள் சொல்றாங்க. ஆனா கொடுக்கக்கூடிய நேரத்துல இது ஜகாத்துடைய பணம் என்று, இந்த ஜகாத்துடைய பணம் அந்த பணத்தை போல உள்ளது அல்ல. ஜகாத் என்பது உரியவர்களுக்கு போய் சேரும். எனவே ஜகாத்துடைய பணத்தை கொடுப்பதாக இருந்தா அது நிர்வாகிகளாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், அவங்க சொல்லிக் கொடுங்க இது எங்களுடைய ஜகாத்துடைய பணம் சொல்லி. அப்ப ஜகாத்துடைய பணம் சொல்லிக் கொடுத்தா அதனுடைய நிபந்தனைகளை பேணி உரியவங்களை கொடுக்கிறது நிர்வாகிகளுடைய உலமாக்களுடைய பொறுப்பாக இருக்கும். அந்த வகையில கண்ணியமான சகோதரர் எல்லாத்தால் ஒரு சிறந்த ஊராக ஊராக்கி வச்சிருக்கிறோம். கேட்டான நேரத்தில் மக்களை கைவிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல வளம் மிக்க ஒரு அருள் மலை மிக்க ஒரு நல்ல மதரசா இருக்கு, நல்ல மசூதிகள் இருக்கு. அல்லாஹ் இயற்கை வளங்களை கொண்டு ஒரு சிறப்பாய்க்கிற ஒரு ஊராக இருக்கு. ஒரு ஊருடைய சிறப்பு அதனுடைய வளங்களை கொண்டு மட்டுமல்ல, அந்த ஊர் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஈமான் தக்குவா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா வானத்திலே பூமியிலே பரக்கத்திலே கலந்து கொடுப்பான். அல்லாஹ் தஆலா தந்திரிக்கூடிய நியமத்துகளுக்கு நாங்க நியமத்துக்கு நன்றி செலுத்தணும். நாங்கள் இன்னும் அல்லாஹ் தஆலா நெருங்கும். எங்களுக்கு ரெண்டு பொறுப்பிற்கு ஒன்று நாங்கள் அல்லாஹ் பக்கம் திரும்புறது, ரெண்டாவது மக்கள் அல்லாஹ் பக்கம் திரும்புறதுக்கு பேர் இபாதத்து, திரும்புறதுக்கு பேர் தாவத்து. யார் தானும் திரும்பி அது யார் அல்லாஹ் பக்கம் திரும்புறாரோ இவன் தான் உண்மையான பரிபூர்ணமான முஸ்லிம் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். அவன் அஸ்ஸல் கௌல மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா. அந்த வகையில நாங்கள் அல்லாஹ் பக்கம் திரும்புவோம், தௌபா செய்வோம், இஸ்திக்பார் செய்வோம், எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவோம். இதே மாதிரி அடுத்தவர்களை நாங்கள் அல்லாஹ் பக்கம் கொண்டு வரக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்கியத்தை எங்கள் அனைவருக்கு நசீபாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் இந்த அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டாங்களோ அத்தனைகளுடைய நிலைமை அல்லாஹ் சீராக்கி வைப்பானாக. அவனுக்கு கண்குளிர்ச்சியான நிலைமைகளை கொடுப்பானாக. எதையெல்லாம் இழந்தாங்களோ இழந்ததை விட சிறப்பானது அவர்களுக்கு அல்லாஹ் திருப்பி கொடுப்பானாக. யாரெல்லாம் எந்த வகையில இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்காக வேண்டி, இந்த மக்களுடைய நிலைமையை சீராகிறதுக்காக வேண்டி தன்னுடைய உடலால பொருளால சிந்தனையால உழைப்பு செய்கிறாங்களோ அத்தனை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுக்கு நிரப்பமான கூலிகள் அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹ் எல்லாருடைய நிலைமையை சீராக்கி வைப்பானாக. நான் தாங்க முடியாத சிரமங்கள், சோதனைகள், தண்டனைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அத்தனை இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا للإسلام ووفقنا لاتباع هدي رسوله عليه الصلاة والسلام. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. فيا أيها المسلمون اتقوا الله تعالى في السر والعلانية وأطيعوا على أوامر الله وأطيعوا الله ورسوله لعلكم ترحمون. وصونوا جوارح اللغو والآثام وبادروا إلى التوبة وأحسنوا منها إن الله يحب المحسنين. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. والله تعالى يقول هو اصدق القائلين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أئذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد. بارك الله لي ولكم بالقرآن العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور. الحمد لله العلي الاكبر. اشهد ان لا اله الا الله صاحب القدر. اشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله المبعوث الى كافه الخلق الاسود والاحمر. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى اله وصحبه صلاه دائمه بدوام الشمس والقمر. اما بعد فيا عباد الله اتقوا الله العظيم الاكبر. عليكم بكثره الصلاه والسلام على سيدنا محمد سيد البشر. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم من صلاتنا على ابي بكر الصديق رضي الله عنه وعمل سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وعمل سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعمل سيدنا علي بن ابي طالب رضي الله عنه وعلى جميع صحابه التابعين وتابع التابعين رضوان الله عليهم اجمعين الى يوم الحشر والنشر. اللهم انصر جيوش المسلمين، اللهم انصر جيوش المؤمنين، اللهم اغفر لهم، اللهم انصرهم، اللهم انصر من نصر نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم واجعلنا منهم. اللهم اجرنا من النار، ولا تجعلنا من حطبها وقنا من لهبها فإنها بئس الدار وبئس القرار فيها كل الشر والآثام. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله جل جلاله يذكركم واشكروا يزدكم ويهدكم ولذكر الله أكبر.
الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا